நம்மளோட Django ப்ராஜெக்ட்டுக்கு வந்து MySQL டேட்டாபேஸ எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் MySQL டேட்டாபேஸ இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, நான் ஆல்ரெடி MySQL டேட்டாபேஸ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு MySQL இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கன்டின்யூ பண்ணுங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி MySQL இருக்கு அப்படிங்கும்போது ப்ராப்ளம் இல்ல. நம்ம டைரக்ட்டா அத கனெக்ட் பண்ணிக்கலாம். MySQL கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுல settings.py ஃபைல வந்து ஓப்பன் பண்ணுங்க. நம்ம டெடிகேட்டடா எந்த ஒரு டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணாத வரைக்கும் நமக்கு இந்த டிபி SQLite தான் வந்து கனெக்ட்ல இருக்கும். அதுக்கான கான்ஃபிகரேஷனும் வந்து இந்த செட்டிங்ஸ் ஃபைல்ல வந்து இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க டேட்டாபேசஸ் அப்படின்னு வந்து காட்டும். அதுல என்ஜின்ல வந்து SQLite 3 அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதை பேஸ் டைரக்டரியிலிருந்து நமக்கு ஃபைல் பாத்திங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பேஸ் டைரக்டரியில தான் வந்து அந்த டிபி SQLite 3 வந்து இருக்கு. இப்போ நம்ம லோக்கலா இன்ஸ்டால் பண்ணியிருக்க MySQL வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த SQLite 3க்கு பதிலா MySQL அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டேட்டாபேஸோட நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். அப்போ டேட்டாபேஸ் வந்து நம்ம இங்கிருந்து கிரியேட் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்டன்ஸுக்கு நீங்க செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணிக்கங்க. இதுல புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது மேல இருக்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம் வந்து கொடுக்கணும். Django DB அப்படின்னு வைக்கிறேன். Django_DB நேம் வச்சதுக்கு அப்புறம் இங்க கீழே அப்ளை வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அப்ளை, அதுக்கப்புறம் ஃபினிஷ். நம்ம கொடுத்த பேர்ல ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்க இது மட்டும் பண்ணோம்னா போதும். இங்க என்ன நேம் வந்து கொடுத்துருக்கோமோ அந்த நேமை அப்படியே எடுத்து இங்க இந்த சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள ஆட் பண்ணி விடணும். இந்த டிபி SQLite 3ங்கிறது எடுத்துட்டு Django_DB அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்ததா யூசர் அப்படிங்கறது வந்து ஆட் பண்ணணும். இது எல்லாமே கேப்ஸ்ல இருக்கணும். நான் இதெல்லாம் கேப்ஸ்ல டைப் பண்றேனோ அது எல்லாமே கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வந்து இருக்கணும். லோக்கல் செட்டப்ல எல்லாத்துக்குமே வந்து யூசர் ரூட் தான் வந்து இருக்கும். அண்ட் அடுத்ததா அந்த யூசருக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்ட் கோலன் நீங்க அந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸை ஓபன் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நம்ம இப்ப லோக்கலா நம்ம பிசில இன்ஸ்டால் பண்ணி இருக்கிற MySQL தான் வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால ஹோஸ்ட் எப்பவுமே வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான். அதுக்கப்புறம் போர்ட் எந்த போர்ட்ல MySQL வந்து சர்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்களா போர்ட்டை வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி மாத்தல அப்படிங்கும்போது எப்பவுமே லோக்கல் செட்டப்ல MySQL வந்து 3306ல தான் வந்து ரன் ஆகும். இப்ப நம்ம MySQL டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேஷன் பண்றதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் தேவையோ அதை வந்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். டெர்மினலை ஓபன் பண்ணிக்கங்க. அதுல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு pip install MySQL கிளைண்ட் அப்படிங்கறது வந்து கொடுங்க. இந்த MySQL கிளைண்ட் அப்படிங்கிற பேக்கேஜ் இருந்தா மட்டும்தான் நம்ம Django ப்ராஜெக்ட்னால MySQL சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கமாண்டை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. தேவையான பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோம். ஒன்ஸ் இந்த ரெண்டுமே பண்ணதுக்கு அப்புறம் மேக் மைக்ரேஷன்ஸ் கமாண்ட் கொடுத்து எரர் எதுவும் வருதா அப்படின்னு செக் பண்ணி ஸோ எந்த எரரும் வராம நோ சேஞ்சஸ் டிடெக்டட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட Django ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா MySQL கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா Django நமக்கு டிஃபால்ட்டா கொடுத்த டேபிள்ஸ் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ஸ் எல்லாமே நம்ம இப்போ புதுசா கிரியேட் பண்ணியிருக்க MySQL டேட்டாபேஸ்ல வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு மைக்ரேட் அப்படிங்கிற கமெண்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நம்மளோட மைக்ரேஷன்ஸ் எல்லாமே அப்ளை ஆகுது. ஒன்ஸ் மைக்ரேஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதுல இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்கு நேராக இருக்கிற ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டிராப் டவுன் வந்து வரும். ஸோ அதுல டேபிள்ஸ்க்கு நேராக இருக்கிற ட்ரையாங்கிள் மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம என்னென்ன மாடல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோமோ அது போக Djangoக்குள்ள இருந்த டிஃபால்ட் மாடல்ஸ் எல்லாமே வந்து இங்க ஆட் ஆயிருக்கும். பட் இப்போ என்ன ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிட்டு இருந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இந்த டிபி SQLite 3 அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸ்ல தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம புதுசா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுல நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண டேட்டா எல்லாமே இருக்காது. இனி நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் வந்து டேட்டா போஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் சர்வரை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ரன் பண்ணது இருக்கு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டேட்டாவுமே இருக்காது. இப்போ நான் டைரக்டா ஒரு ஆர்டரை வந்து ஆட் பண்ண போறேன் அப்படின்னா கஸ்டமர் ரெஃபரன்ஸ்ல எதுவுமே இருக்காது. ப்ராடக்ட் ரெஃபரன்ஸ்ல எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம புது டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால ஆர்டர் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் டேட்டா எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. ஏன் ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் யூசர் மாடலை எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். யூசர் மாடலை கஸ்டமைஸ் பண்ணாலும்
ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ல இருக்கிற டேட்டா பேஸ் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம திரும்பவும் புது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் செட்டப் முடிச்சோன்னையுமே யூசர் மாடலை கஸ்டமைஸ் பண்ணிட்டு தான் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி கனெக்ஷன் பண்றது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் MySQL டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி கனெக்ஷன் பண்ணி காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல யூசர் மாடலை எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாங்கோவை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.